கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் இந்த 10 மாதங்களும் நம்மை வழிநடத்தின தேவன் வருகிற மாதத்திலும் உங்களை வழிநடத்த, உங்களை போஷிக்க, உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதுவரை வழிநடத்தின எபினேசர் இனியும் உங்களை தாங்க, உங்களை தப்புவிக்க அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக பண்ணுவார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து செல்லும்படியாக விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தை வைத்திருக்கிற தேவ பிள்ளைகள், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் அதில் எழுதப்பட்டிருக்கிற 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியில் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். கர்த்தருடைய ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது அவர் உங்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ ஜனங்களுடைய வாழ்க்கையில் பலத்தை இழந்து போயிருக்கிறார்கள். பலவீனம் என்கிற அனுபவம், எங்கே திரும்பி பார்த்தாலும் வியாதிகள், மனிதரால் சுகப்படுத்த முடியாத வியாதிகள். ஒவ்வொரு நாளும் கொத்து கொத்தாக ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது உங்களை பலவீனன் என்று சொல்லுகிற தேவன் அல்ல, பலவீனனை பலவானாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் நான் பலவீனத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன், பலவீனமே என்னுடைய வாழ்க்கையில் அர்த்தமாக இருக்கிறது என்று கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே கடந்து வருகிறாரோ நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்க முடியாத ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் பலன் அடைவது மாத்திரமல்ல, உலகத்தின் கடைசி பரியந்தம் செல்லையேன் நீங்கள் ஒரு சாட்சியாக இருப்பீர்கள். வசனம் சொல்லியிருக்கிறது, நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள். இந்த சாம்பார்லெல்லாம் உப்பு குறைஞ்சி போச்சுதுன்னா அதை சாப்பிடவே முடியாது. அப்போ அந்த உப்பு அந்த குழம்புக்கு எவ்வளவு மிக அழகான சுவையை கொடுக்கிறதோ அதே போல் உங்களை ஆண்டவர் ஒரு சாட்சி உள்ளவர்களாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், இந்த வியாதி எனக்கு எப்படி மாறும், இந்த சூழ்நிலை எனக்கு எப்படி மாறும், இந்த போராட்டம் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் மாறும். வசனம் சொல்லியிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் வருவாரே ஆனால், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் இடைபடுவாரே ஆனால் நிச்சயமான ஒரு காரியத்தை சொல்ல முடியும், உங்களை பலப்படுத்துவார், சாட்சி உள்ளவர்களாக மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான காரியமே அதுதான். பல நாட்களில் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சியை பார்க்க முடியலையே, நானும் பல நாள் தேவ சமூகத்தில் சொல்லலாம் என்று நான் எண்ணுகிறேன், ஆனால் சொல்லுகிற அளவிற்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடைபெறவில்லையே என்று கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தால் தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றை முதல் இந்த வார்த்தையை யார் விசுவாசிக்கிறீர்களோ, அந்த பரிசுத்த ஆவியானவரை யார் பெற்றுக்கொள்கிறீர்களோ, அந்த கிருபையை யார் பெற்றுக்கொள்கிறீர்களோ, உங்களை பலன் உள்ளவர்களாக மாற்ற, சத்துவம் உள்ளவர்களாக மாற்ற, உங்கள் போராட்டங்களை உடைத்து போட தேவ ஆவியானவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் ஆண்டவர் மிக அழகான ஒரு காரியத்தை பதிவு செய்கிறார். 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே தேவ ஆவி புறாவை போல் இறங்கினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேலே இறங்குவதை நாம் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவர் கடந்து வருகிறார். வரும்பொழுது ஞானஸ்தானத்தை பெற்ற உடனேயே ஒரு வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவருடைய நேசகுமாரன் என்று சொல்லும் பொழுது ஒரு அழகான ஒரு வெண்மையான நிறமுள்ள ஒரு புறா ஒன்று பறந்து வந்து இயேசு கிறிஸ்துவின் மேலே உட்கார்ந்ததாம். இன்னைக்கு சிலரை பார்க்குறோம், புறாவை பார்த்துட்டா உடனே பரிசுத்த ஆவியானவர் வர்றார் அப்படின்னு நினைக்கிறோம். புறாவை பார்த்த உடனே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார் என்று சொல்லுகிற பல அனுபவங்களை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மோசேயுடைய நாட்களில் எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் கானானுக்குள்ளே வரும் பொழுது அந்த வனாந்திரத்திலே பல ஜனங்கள் பாம்பு கடித்ததினாலே மரித்து போனார்கள். அப்பொழுது மோசே ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே இப்படி ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்களே, ஜனங்கள் பாம்பு கடித்தது நிமித்தம் மரித்து கொண்டிருக்கிறார்கள், என்ன செய்யட்டும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து அதை யார் அந்த சர்ப்பத்தை பார்க்கிறார்களோ அவர்கள் தப்பித்து விடுவார்கள் என்கிற ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். நல்ல காரியத்தை பாருங்கள், ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், வெண்கல சர்ப்பத்தை செய்ய வேண்டும், அதை யார் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு விடுதலை என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
ஸோ அந்த 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 பாதையில் கடந்து வரும் பொழுது அந்த பாம்பு கடித்த ஜனங்கள் இந்த சர்ப்பத்தை பார்க்கிறார்கள். பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் விடுதலை வருகிறது. ஆனால் போகிற போக்கில் என்ன மாற்றிட்டாங்க தெரியுமா? அதை ஒரு தெய்வமாக, அதை ஒரு விக்கிரக ஆராதனையாக தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றி விட்டார்கள். ஆனால் எசேக்கியா ராஜா ஒரு காரியத்தை செய்கிறார். வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது அவர் அந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் 14 இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் அவருக்கு அனுகூலமாக மாற்றப்பட்டது. காரணம் என்ன தெரியுமா? விக்கிரகத்தை அவர் உடைத்து போட்டார். இன்னைக்கு இதே போலதான் நாம் பல காரியங்களை இதுதான் பரிசுத்த ஆவியானவர் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் சத்தம் போட்டா அதான் பரிசுத்த ஆவியானவர், கொஞ்சம் ஆடிச்சோன்னா பரிசுத்த ஆவியானவர் வந்து விட்டார் என்கிற பலவிதமான காரியங்களை நாம் இன்றைக்கு பேசிக்கொண்டு இருக்கிறோம். நான் 2 நாளைக்கு முன்பதாக தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த சில காரியங்களை உங்கள் மத்தியில் சொல்ல போகிறேன். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்குள்ளே தோன்றின ஒரு காரியம், தேவ ஆவி புறாவை போல இறங்கினார் என்று தான் எழுதப்பட்டிருக்கிறே தவிர புறாவாக இறங்கினார் என்று எழுதப்படவில்லை. நல்லா யோசிக்க வேண்டிய காரியம். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க வெள்ளை கலர்ல ஒரு புறா பார்த்துட்டா போதும் பரிசுத்த ஆவியானவர் வந்து விட்டார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சில இடத்துல சில காரியங்களை ஒப்பனையாக கூறுவதை நாம் பார்க்க முடிகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சர்ப்பத்தை காண்பித்தார். எதற்கு தெரியுமா? ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்வதற்காக. ஆனால் அது தெய்வம் அல்ல. ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதை தெய்வமாக அவர்கள் பாவிக்க ஆரம்பித்தார்கள். அதனால தன்னுடைய வாழ்க்கையில சோர்வுகளையும் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் 40 வருஷம் வனாந்திரத்தில் சுற்றின பின்பும் ஒரு இடத்துல செட்டில் ஆன அப்புறம் பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை வர ஆரம்பித்தது. மோசே பயன்படுத்தின அந்த வெண்கல சர்ப்பத்தை தெய்வமாக ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஆண்டவர் புறாவை போல இறங்கின தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு 3 காரியங்களை உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க போகிறேன். நான் இந்த புறாவை குறித்து இன்டர்நெட்டில் நான் ஆழமாய் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த புறாவுடைய குணாதிசயங்கள் என்னவென்று பார்த்தேன். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் இருக்கிறாரே, ஆனால் அந்த புறாவுக்கு இருக்கிற சில குணாதிசயங்கள் இருந்தால்தான் ஆண்டவர் அந்த புறாவை அந்த இடத்துல பயன்படுத்தி இருக்க வேண்டும். அப்படி என்றால் அந்த புறாவுக்குள்ள இருக்கிற முக்கியமான 3 குணாதிசயங்களை எடுத்து வைக்கும்படியாக விரும்புகிறேன். முதலாவது பார்க்கும் பொழுது ஆங்கிலத்திலே இவ்விதமாக எழுதப்பட்டிருந்தது, இட் நோ ஹிஸ் ஓனர் என்று எழுதப்பட்டிருந்தது. தமிழிலே அது தன்னுடைய எஜமானை அறிந்ததாக இருக்கிறது. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்முடைய தேவனை குறித்து நமக்கு தெரியவில்லை. நம்மை படைத்த தேவனை குறித்து நாம் அறிந்து கொள்ளாத நிலைமையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தையும் 21ஆம் வசனத்தையும் வாசிக்கும் பொழுது எழுதப்பட்டிருக்கிறது, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கே சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்ய வல்லமை உள்ள தேவன். நாம் அறிந்திருக்க வேண்டும், நம் தேவன் அற்புதங்களை செய்கிறவர். அந்த புறாவுக்கு ஒரு காரியம் தெரியும், என்னுடைய எஜமான் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்கிற அறிவை கொண்டதாக இருக்கிறது. இன்னைக்கு நிறைய நேரத்தில் தேவ பிள்ளைகளுக்கு நமக்கு அந்த எண்ணம் இல்லை. நம்முடைய தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர் தெரியவில்லை. நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்வாரா தெரியல. நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிறவரா தெரியல. ஆனால் ஆண்டவரை குறித்து சொல்ல வேண்டுமானால் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், நம்முடைய தேவனை குறித்து அறிந்து கொள்ளுகிற இருதயம் நமக்குள்ளே இருக்குமே, ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அசைவாடுகிற தேவனாக இருக்கிறார். பல நேரத்தில் நாம் தேவனை குறித்து குறை சொல்லி கொண்டிருக்கிறோம். தேவன் எனக்கு இப்படி செய்து விட்டாரே, அப்படி செய்து விட்டாரே என்று தேவனை குறித்து பல நாட்களிலே பல காரியங்களை பேசி கொண்டிருக்கிறோம். தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் மேல் வைராக்கியமாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு தத்தத்தில் மாறாதவராக இருக்கிறார். புறாவை குறித்து பார்க்கும் பொழுது இந்த புறாவுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா? தன்னுடைய எஜமானை அறிந்திருக்கிறதாக இருக்கிறது.
தன்னுடைய எஜமானை தெரிந்திருக்கிறதாக இருக்கிறது. 1000 பேர் நின்னாலும் அதற்கு தெரியும் யார் என்னுடைய தகப்பன் என்று. இன்னைக்கு நமக்கு முன்னாடி எத்தனை காரியம் வந்தாலும் நமக்கு தெரியணும் இயேசுதான் மெய்யான தேவன். தேவனை ஆராதிக்கிற கிறிஸ்தவ ஜனங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அவர்தான் உண்மை உள்ளவர். அவர் அற்புதங்களை செய்வார், அவர் அதிசயங்களை செய்வார், அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்று நாம் அறிந்திருப்போமே. ஆனால் நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் கடந்து வருவார். பலவீனத்தின் பாதைகளை பலனுள்ளதாக மாற்றுவார். இந்த உலகமெங்கிலும் உங்களை சாட்சி உள்ளவர்களாக மாற்ற, வேறு மனுஷனாக மாற்ற நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவரும் என்றென்றும் மாறாத தேவனுமாக இருக்கிறார். முதல் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த புறாவை குறித்து மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, தன்னுடைய எஜமானை அறிந்திருக்கிறதாக இருக்கிறது. நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய தெய்வத்தை குறித்து, நம்முடைய ஆண்டவரை குறித்து, நம்மை தாயின் கருவிலை உண்டு பண்ணின, தாயின் கருவிலை நம்மை தெரிந்தெடுத்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் அறிவுள்ளவர்களாக, ஞானமுள்ளவர்களாக நடப்போமே. ஆனால் நிச்சயமாய் தேவ ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை உயர்த்த, நம்மை பலப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ரெண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அந்த புறாவுடைய ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் என்று பார்க்கும் பொழுது ரெண்டாவதாக ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. அது எவ்வளவு தொலைவில் சென்றாலும் தன்னுடைய வீடை அது அறிந்திருக்குமா. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், புறா போட்டிகள் வைக்கிறார்கள், பெட் கட்டுறாங்க. காஷ்மீரில் கொண்டு போய் விட்டுட்டு அது நாகர்கோயிலுக்கு தன்னுடைய வீட்டிற்கு எவ்வளவு நேரத்தில் வருகிறது என்று இன்னைக்கு போட்டி வைக்கிறாங்க. ஆனால் இந்த புறா எந்த இடத்துலையும் மாறாம தன்னுடைய எஜமானுடைய வீட்டிற்கு வந்து சேருகிறதாக இருக்கிறது. வேத புஸ்தகத்திலே, புதிய ஏற்பாட்டிலே சவுல் என்கிற ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். ஆரம்ப காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தின ஒரு மனிதன், துயரப்படுத்தின ஒரு மனிதன், அவர்களை கல்லெறிந்து கொல்லுகிற அளவிற்கு போன ஒரு மனிதன். ஆனால் தமஸ்குக்கு போற வழியில் ஆண்டவர் அவனை சந்திக்கிறார், அவனை கண்ணோக்கி பார்க்கிறார், அவனை வேறு மனுஷனாக மாற்றுகிறார். பரிசுத்த ஆவி அவனுக்குள்ளே கடந்து வருகிற நடந்த காரியம் என்ன தெரியுமா? அவன் முன்பதாக இருந்ததை விடவும் அடுத்த வாழ்க்கையில தலைகீழாக மாற்றப்பட்டான். தேவனுக்காக ஓட ஆரம்பித்தான், அவரை படைத்தவருக்காக ஓட ஆரம்பித்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நினைக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு எவ்வளவோ வழி மாறி போயிருக்கோம். தேவனுக்கு பிரியமில்லாமல் எத்தனையோ காரியத்தை செஞ்சுருக்கிறோம். தேவன் விரும்பத்தகாத எத்தனையோ காரியத்தை செஞ்சுருக்கிறோம். பட் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம், இன்னைக்கு அவருடைய சமூகத்துக்கு திரும்பி வர நீங்கள் ஆயத்தமாக இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தேவ ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத கிருபையினால, நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அபிஷேகத்தினால, நீங்கள் எதிர்பார்க்க முடியாத வல்லமையினால, பலத்தினாலே உங்களை நிரப்ப தேவ ஆவியானவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேத புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது யாக்கோபு 14 வருஷம் மாமனார் வீட்டில் சிறைப்பட்டு இருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? வீட்டில் அண்ணனை ஏமாற்றி அவனுடைய ஆசீர்வாதங்களை பறித்து கொண்டு போனான். ஆனால் திரும்ப வருகிறான். தன்னுடைய வீட்டிற்கு வரும்பொழுது அவன் யோசித்து கொண்டே வருகிறான், ஏசா என்ன அக்செப்ட் பண்ணுவானா? அவனுக்கு நான் எவ்வளவு துரோகம் பண்ணியிருக்கிறேன், அவனுக்கு நான் எவ்வளவு அநியாயம் செய்திருக்கிறேன், அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை அத்தனையும் அபகரித்து விட்டேனே, மறுபடியும் அவன் என்னை ஏற்றுக்கொள்வானா என்று கடந்து வருகிறான். ஆனால் நடந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? வேத புஸ்தகம் மிக அழகாக சொல்லி தருகிறது. அந்த ஏசாவோ என்றால் யாக்கோபை கட்டி அணைத்து கொண்டு, சாரிப்பா பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம், நான் உன்னை நேசிக்கிறேன் என்று அவனை நேசிக்க ஆரம்பித்தானாம். இதே போலதான் ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு புறாவை போல நீங்கள் இழந்து போன காரியத்தை, விட்டுட்டு போன காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் பொருத்தனைப்படுங்க. தகப்பனே, இதை நான் செய்யாமல் விட்டுருக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, உங்களை விட்டு பாவத்தில் இவ்வளவு தூரம் விலகி ஓடி இருக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, அயோக்கியத்தனமான வாழ்க்கையில் இவ்வளவு தூரம் போயிட்டப்பா. இனி ஒரு புறாவை போல எவ்வளவு தூரம் போனாலும் பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிற ஒரு குணாதிசயம், திரும்பி வருவாயானால் நிச்சயமாக சொல்ல முடியும், உன்னை ஏற்றுக்கொள்ள, உன் வாழ்க்கையை மாற்ற, உன்னை பலப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேத புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்து மிக அழகான ஒரு உவமையை சொல்லுகிறார். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். மூத்த குமாரன் ரொம்ப நல்ல பிள்ளை. ஆனால் 2வது குமாரனோ தன் தகப்பனுக்கு பிரியமானவன் தான், ஆனால் சில தவறான காரியங்களை செய்தான். வழி விலகி போறான், நண்பர்களை நம்பி ரொம்ப தூரமா போயிடான். ஆனால் நடந்த காரியம் என்ன தெரியுமா? ஒரு நாள் யோசிக்கிறான், ஐயோ, என்னுடைய அப்பா வீட்டிற்கு போனால் அவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா? அவர் என்னை மறுபடியும் சேர்த்து கொள்வாரா? அவ்வளவுதானா என்னுடைய வாழ்க்கை என்று
பன்றி திங்கிற தவுட்டை சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். யோசனை வருகிறது, அப்பாவை தேடி வருகிறான். வரும்பொழுது அந்த அப்பா அவனுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், என் பையன் திரும்ப வரமாட்டானா. இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதே போல உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் அவர் காவல் காத்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளை திரும்பி வரமாட்டானா, இந்த பாவத்தில் சிக்கிக் கொண்டானே அவன் மறுபடியும் வரமாட்டானா, இந்த துரோகத்தில் சிக்கிக் கொண்டானே அவன் திரும்ப வரமாட்டானா என்று ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்காக அவர் காவல் காத்து கொண்டிருக்கிறார். இதே போல அந்த தகப்பன் அவனுக்காக, இளைய குமாரனுக்காக காத்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளை வரமாட்டானா என்று காத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு செய்தியை அறிகிறார். இளைய குமாரன் உம்மை தேடி வருகிற செய்தியை கேட்டவுடனே இந்த தகப்பனுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் உடனே ஒரு பெரிய பந்தி ஆயத்தம் செய்கிறார். அவனுக்கு நல்ல முத்திரை மோதிரத்தை கொடுத்து, அப்பா இவ்வளவு நாளும் நீ கஷ்டப்பட்டிருக்கலாம், இவ்வளவு நாளும் பலவீனத்தில் வாழ்ந்திருக்கலாம், இவ்வளவு நாளும் நெருக்கத்தில் வாழ்ந்திருக்கலாம், என்ன நம்பி நீ வந்திருக்கிற, நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன் என்கிற நம்பிக்கை உனக்குள்ள இருக்கிறதுனால உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி அந்த உலகமே அரண்டு பார்க்கிற அளவிற்கு, அந்த உலகம் திரும்பி பார்க்கிற அளவிற்கு ஒரு பெரிய காரியத்தை அந்த இளைய குமாரனுக்காக செய்தாராம். இன்னைக்கு ஆண்டவர் இதே போலதான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஆண்டவர் இதே சூழ்நிலையில் தான் உங்களையும் மாற்றும்படியாக, உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றும்படியாக, உங்களுடைய போராட்டங்களை மாற்றும்படியாக ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். திரும்பி வருவாயானால் தேவ பாதத்தில், ஆண்டவரே என் பெருமைகளை தூக்கி போட்டுடுறேன், ஆண்டவரே எனக்கு இருக்கிற பட்ட பதவிகளை, ஆண்டவரே என்னுடைய செல்வாக்கெல்லாம் உங்களுடைய கால்களை எடுத்து வச்சிடறேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க. இந்த பெருமைகள் வந்ததுனால நான் எவ்வளவோ உங்களை விட்டு தூரம் போயிட்டேன். ஆனால் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேசுகிறார். நான் மறுபடியும் திரும்ப வர விரும்புகிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளும் தேவ ஆவியானவர் இந்த நேரத்தில் ஒரு மாறுதலை கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுவோம் ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் ஜெபம் செய்யும்படியாக விரும்புகிறேன். மூன்றாவது, இந்த புறாவினுடைய ஒரு நல்ல குணாதிசயம் என்ன தெரியுமா? இது எல்லா சூழ்நிலையிலும் வாழக்கூடிய ஒரு பறவையாக இருக்கிறார். இட் கேன் லிவ் இன் எனி கிளைமேட் கண்டிஷன்ஸ். எந்த சூழ்நிலையிலும் வாழக்கூடிய ஒரு பறவையாக இருக்கிறது. வெயில்லையும் அது சந்தோஷமா சுத்தி தெரியும், குளிரா இருக்கிற இடத்துல நல்லா சந்தோஷமா அது பறந்து தெரிந்து கொண்டிருக்கும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது சீசன் கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறார்கள். இந்த மழை அடித்தால் மாத்திரம் ஒதுங்கிறது போல, இந்த ஈஸ்டருக்கு சபைக்கு வாரது, கிறிஸ்மஸுக்கு சபைக்கு வாரது, ஆண்டவர் ஆசீர்வதிச்சா சபைக்கு வரணும், இல்லையா வீட்டிலே உட்காந்துக்குவாங்க. இல்லை சிலரை பார்த்தா துன்பம் கஷ்டம் வந்தால் மட்டும் சபைக்கு வருவாங்க. நல்ல ஆள்பலன் பணன்பலன் இதெல்லாம் வந்துடுச்சுன்னா ஆண்டவரை விட்டு வெளியே ஓடிடுவாங்க. ஆண்டவர் இன்னைக்கு எதை விரும்புகிறாருன்னா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைய வேண்டுமானால் அந்த பரிசுத்த ஆவியானுடைய குணாதிசயங்கள் நமக்குள்ள இருக்கணும். அப்போ மூணாவது குணாதிசயம் இந்த புறாவை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இட் கேன் லிவ் இன் எனி கிளைமேட் கண்டிஷன்ஸ். எந்த சூழ்நிலையிலும் அது கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். யோபு குறித்து பார்க்கும் பொழுது யோபு 1:21 22 வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவரிடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, யோபுடைய வாழ்க்கையை நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். தோற்று போகிறான், இழந்து போகிறான், நேசித்த பிள்ளைகள் மரித்து போகிறார்கள், அவ்வளவுதான். வீடு போச்சுது, ஆடு மாடுகள் போனது, எல்லாம் போனது. மனைவி இந்த நேரத்தில் வந்து சொல்றா, அப்பா நீலாம் ஆராதிச்ச என்னையா பிரயோஜனம், நீ துதிச்ச என்ன பிரயோஜனம், நீ ஆராதிக்கிற தேவன் பாரு உன்னை கைவிட்டுட்டாரு, நீ துதிக்கிற தேவன் அவ்வளவுதான், அந்த பரிசுத்த ஆவியானவர்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு உலகம் உங்களை பார்த்து சொல்லலாம். யோபுக்கு அந்த நிலைமை இந்த உலகத்துல யாருக்குமே வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளே கடந்து வருகிறார். ஆனா வரும்போது ஒரு காரியத்தை யோசிங்க, ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க, தாயின் கருவில நான் ஒரு நிர்வாணியாக பிறந்தேன். நான் கொண்டு வந்தது ஒன்றும் இல்லை, நான் கொண்டு போறது ஒன்றும் இல்லை. மேபி இந்த உலகத்தில் என் வாழ்க்கையில் சிச்சுவேஷன் தலைகீழ மாறலாம், நல்லா இருக்கலாம், ஒருவேளை நான் பணக்காரனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கலாம், வியாதிக்குள்ளே இருக்கலாம், வெறுமைக்குள்ளே இருக்கலாம், வறுமைக்குள்ளே இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். ஆனால் நான் என் தேவனை மறுதளிக்கவே மாட்டேன்.
ஏன்னா எனக்கு அவரை பற்றி தெரியும். நான் ஆராதிக்கிற தேவனை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். நான் உயர்த்துகிற தேவனை குறித்து அறிந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா? அவர் எந்த சூழ்நிலையிலும் மாறாத தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேலுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், நான் உங்களை கானானுக்கு கொண்டு போவேன் அப்படின்னாரு. ஜனங்கள் பாவம் செய்தார்கள், துரோகம் செய்தார்கள், அவருக்கு விரோதமாக எழும்பினார்கள், சிலைகளை வணங்கினார்கள். ஆனாலும் கூட அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன தெரியுமா? நேற்றும் இன்றும் என்றும் என்றென்றும் மாறாதவராக சொன்ன வாக்கு தத்தத்தை 38 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த யோர்தானை கடக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்ன அந்த கானான் தேசத்தை கையில கொடுக்கிறேன் ராஜா, சந்தோஷமா அனுபவிங்க. தேவனுக்கு பயந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு உகந்த வாழ்க்கையை வாழுங்கள் என்று தேவன் அந்த பெரிய ஸ்லாக்கியத்தை கையில கொடுக்கிறார். இன்னைக்கு சீசனபிள் கிறிஸ்டியனாவே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தேவன் ஆராதிச்சா போதும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வசனம் வாசிச்சா போதும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பைபிள் அங்கேயும் திரும்பி பார்த்தா போதும். யோபுடைய வாழ்க்கையில ரொம்ப அழகா சொல்றாரு, நம்ம கொண்டு வந்ததும் ஒன்றுமில்லை, கொண்டு போவதும் ஒன்றுமில்லை. தேவனுடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது. இன்றைக்கே ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்புமப்பா. நான் பாவத்திலே வாழ்ந்திருக்கிறேன். இன்றைக்கு உண்மை அறிந்தும் உண்மை விட்டு எவ்வளவோ தூரம் போயிருக்கிறேன்ப்பா, எவ்வளவோ தூரம் போயிருக்கிறேன். இன்னைக்கு மறுபடியும் வருவாயானால் ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்ள, உங்கள் வாழ்க்கையை மாற்ற அவர் ரெடியாக இருக்கிறார். ஒப்பு கொடுத்து பாருங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவரை குறித்து அறிந்து கொள்ளுங்கள். அந்த புறாவுக்கு தன்னுடைய தலைவனை குறித்ததான ஒரு அறிவு இருக்குமாம். ஆண்டவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது தேவாவியானவர் புறாவை போல இறங்கி வந்தார், புறாவை போல இறங்கினார். இன்னைக்கு அந்த புறாவுடைய அனுபவங்கள் உங்களுக்குள்ளே காணப்படுமே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியோரிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து பலவீனங்கள் மாற, உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும், உங்கள் சோதனைகள் மாற்றப்படும், உங்களுடைய வியாகுலங்களை அவர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் கடைசி நாட்கள் வர. ஏனென்றால் ஆண்டவருக்கு தெரியும் நாம் இப்பொழுது ஒரு கடைசி நாட்களில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் இந்த உலகத்தில் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது. நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள. ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும்ப்பா. ஆண்டவர் யார் என்று நான் அறிந்திருக்கிறேன், என் தகப்பன் யார் என்று எனக்கு தெரியும், என்னை உருவாக்கின தேவனை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். இரண்டாவது பார்க்கிறோம், எவ்வளவு தூரம் போனாலும் ஆண்டவருடைய சமூகத்தை தேடி ஓடிவாருங்க. ஞாயிற்றுக்கிழமை எந்த காரியங்கள் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தேவ சபைக்கு, அதை முடித்து விட்டு தான் அடுத்த வேலை. அதே போல் எந்த கூட்டங்கள் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடத்தை கொடுங்க, தேவனை ஆராதிக்கிறதுக்கு முதலிடத்தை கொடுங்க. எங்கே தூரமாக போனாலும் பரவாயில்ல, ஆராதனைக்கு ஒரு ஓடி வந்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது பார்க்கிறோம், எந்த சூழ்நிலையிலும், அதனால தான் தேவ பக்தன் மிக அழகாக பாடுகிறார், எந்த சூழ்நிலையிலும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை நான் பாதுகாத்து கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறது போல, எந்த சூழ்நிலையிலும் எந்த காலகட்டத்திலும் நாம் ஆண்டவரை மறுதளிக்காதபடி, ஆண்டவரே நான் உங்களை நம்பி இருக்கிறேன்ப்பா, என் குடும்பம் உங்களை நம்பி இருக்குது, என் வாழ்க்கை உங்களை நம்பி இருக்குது, என் ஜீவியம் உங்களை நம்பி இருக்குது, என்னை ஆசீர்வதியும் வேறு மனுஷனாக மாற்றும் என்று கேட்டு பாருங்கள். நிச்சயமாய் தேவ ஆவியானவர் உங்கள் மேலே போராடி கொண்டிருக்கிற எல்லா போராட்டங்கள், எல்லா கட்டுகள், எல்லா சூழ்நிலைகளையும் உடைத்து போட ஆவியானவர் வல்லமை உள்ளவராக இருக்கிற. அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம். இந்த உலக பிரகாரமான சிலைகளுக்கோ சிலர் சொல்லுவாங்க, அங்கே போய் உட்காந்து ஜெபம் பண்ணி பாருங்க, இங்கே போய் செஞ்சு பாருங்க, சில சிலைகளுக்கு முன்னாடி உட்காந்து அதை செஞ்சு பாருங்க, இதை செஞ்சு பாருங்க. நோ, ஏன் ஆண்டவரை குறித்து எனக்கு தெரியும், என்னை படைத்த தேவனை குறித்து எனக்கு தெரியும். ஒரு முழு மனதோடு தேவ சமூகத்தில் காணப்படுவோம். நிச்சயமாய் தேவ ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சகோதரர் எபிசாம் மூலமாக பகிரப்பட்ட இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜெபம் தேவையா? நீங்கள் எந்த நேரத்திலும் 9952813788 என்ற எண்ணிற்கு எங்களை அழைக்கலாம். எங்கள் அதிகமான பிரசங்கங்கள் மற்றும் நேரடி ஆராதனைகளை லைவ் வர்ஷிப் காண
யூடியூப் உள்ள எங்கள் சேனலை பாருங்கள். RHEMAMINISTRIESNGL. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.